மனப்பாடம் பண்றோம். இந்த மனப்பாடம் செய்யறது அகழ்ச்சியில புரட்சியில இல்ல. இப்ப இதெல்லாமே வந்து ஒரு டெக்னிக்கா இது பண்றதாங்க. எந்த டெக்னிக்கா நீங்க பண்ணாலுமே அது புரட்சி இருக்கும். புறத்தை டீல் பண்றதுதானே எல்லாமே. அதாவது நீங்க மனசை வந்து நீங்க எதுல இருந்தும் பிரிக்க முடியாது. எங்க போனாலும் மனசு அங்க வந்துடும். மனது இல்லாதவங்க நீங்க எந்த காரியத்தையும் செயல்பட முடியாது. அது வந்து மனசு சம்பந்தப்படாத செயல் தான் புறச்செயல். மனசு சம்பந்தப்பட்ட செயல்லாம் அகச்செயலுக்கு எடுக்க வேண்டியதில்லை. மனசு வந்து எல்லாத்தையோட சம்பந்தப்படும். மனசை வந்து மனசை சரி பண்றதுக்கு பயன்படுத்துறோமா, செயலை சரி பண்றதுக்கு பயன்படுத்துறோமான்னு சொல்லி அப்படிதான் பிரிக்கும். இப்ப நாம என்ன பண்ணோம்னா மனசு சரி பண்றதுக்கே பயன்படுத்தினீங்கன்னா தான் முழுக்க முழுக்க அகச்செயலி தாயும். புறத்துக்காக இது பண்றீங்க. இப்ப நீங்க வந்து மனப்பாடம் பண்றீங்கிறதெல்லாம் ஒரு புறச்செயலும். புறச்செயலுக்கு கூட நீங்க மனசை பயன்படுத்தித்தான் செய்றீங்க. அதுல மனசுல நீங்க ஃபீல் பண்றது கூட புறத்துக்காக தான் நீங்க ஃபீல் பண்றீங்க. புறத்துக்காக நீங்க இப்ப நீங்க அதே நேரத்துல நீங்க உங்களுக்கு வந்து நான் வந்து என்னையை எதிர்த்து நான் போராட வேண்டிய அவசியமே இல்லை, நான் வந்து அகத்துக்குள்ள நான் போராட வேண்டிய அவசியமே இல்லைன்னு நீ புரிஞ்சுக்கிட்டு நீங்க இதையே திருப்பி திருப்பி ரொட்டேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்னை எதிர்த்து போராட வேண்டியதில்லைன்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருந்து அதை மெமரி பண்ணணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. அங்க வந்து அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாறும். உங்களை நீங்க வந்து நான் வந்து என்னை எதிர்த்து போராட மாட்டேன், என்னுடைய மனசை எதிர்த்து போராட மாட்டேன் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லிட்டீங்கன்னாலே நீங்க உங்களை சரியா புரிஞ்சுக்கலன்னு இருக்கும். புரிஞ்சுட்டீங்கன்னா அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க அதனால மாணவர்களுக்கான மனப்பாட பகுதியில் ஒரு 10 மார்க்கு, ஒரு 10% மார்க், 100 மார்க்கு 10 மார்க்கு மனப்பாட பகுதியில் ஊட்டினாங்க. அந்த மனப்பாட பகுதிங்கிறது அதை செய்யலாம் புரட்சி. அது கேள்வியை பார்க்கணும். பரிசை எழுதும்போது கேள்வியை பார்க்கணும். கேள்வியை பார்த்தோன்னா பதில் வந்து அந்த உள்ள இருந்து அகத்துல இருந்து வருதா புறத்துல இருந்து வருதா? இல்ல, எல்லாமே அகத்துல இருந்து தான் வருது. அது புறத்துக்காக வரட்டும், நீ பரிசு எழுதுறதுக்காக வரட்டும். இப்ப அதே நேரத்துல வந்து அகத்துக்குள்ள இதை சரி பண்றதுக்காக ஏதாவது தான் தப்பு. அகத்துல இருந்து கேள்வி படிக்கிறாங்க. ஆமா, அகத்துல இருந்து பதில் வருது. ஆனா மாணவர்களுடைய ப்ராப்ளம் என்ன, அகத்துல இருந்து பதில் வரமாட்டேங்கிறது ப்ராப்ளம். அகத்துல இருந்து பயம் வருவது போல, கோபம் வருவது போல, மகிழ்ச்சி வருவது போல இந்த விடையும் வருகிறதா? இது வந்து உங்களுக்கு ஒரு மெமரி. சில நேரங்கள்ல மெமரியில இருந்ததை மறந்து போயிடலாம். நீங்க நாளைக்கு நேற்று என்ன நடந்ததுங்கிறத சில விஷயங்கள் நினைவுக்கலாம். அதுல எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. நேற்று நடந்த விஷயத்த உங்கள்கிட்ட கேட்காம சொன்னா நேற்று காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன நடந்தது மணிக்கணக்கா சொல்லுங்கன்னா உங்களால சொல்ல முடியாது. முக்கியமான விஷயத்த உங்களால சொல்ல முடியாது. அந்த மாதிரி சில நினைவுகள் இருக்கு. சிலது மறந்தும் போயிடும், சிலது முக்கியத்துவம் இல்லாதனால அதை நீங்க ஸ்டோர் பண்ண மாட்டீங்க. ஆனா அதே நேரத்துல எல்லாமே மனசுக்குள்ளதான் இருக்கு. அதை நம்ம புரட்சிகளுக்கு பயன்படுத்திக்கலாம். அகத்துக்கு பயன்படுத்துறேன்னு சொன்னா உங்களை சரி பண்றதுக்கு, மனசை சரி பண்றதுக்காக நீங்க எதையோ பண்றதுதான் அகத்துக்கு பயன்படுத்துறதுங்க.